இந்த செய்திக்கு ஆதாரமாக மீகா 7வது அதிகாரம் 18வது வசனத்தை ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்டேன். அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அப்படி சொல்லி இங்க வேதத்துல வாசிக்கிறோம். அவர் கிருபை செய்ய விரும்புகிறவர். கிருபை செய்ய விரும்புகிற தேவனை தான் இன்றைக்கு நாம் இந்த நாளிலே அறிய இருக்கிறோம். ஏன் மீகா 7வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னால், மீகா அப்படின்னு சொன்னாலே இது மிகாயா மீகா அப்படிங்கிற இந்த பெயருக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? யெகோவா தேவனை போல வேறு ஒருவர் உண்டோ யார் அப்படின்னு சொல்லி மீகாங்கிற அர்த்தத்துக்கே, மீகா அல்லது மிகாயா அப்படின்னு சொன்னாலே அதோட அர்த்தத்துக்கு who is like Jehovah அப்படி சொல்லி சொல்லப்படுவது உண்டு. who is like Jehovah அப்படின்னா தேவனை போல, தேவரீரை போல வேற தேவன் யார்? தேவனை போல வேற தேவன் யார் அப்படி சொல்லி அந்த அர்த்தத்தை தான், அப்படிப்பட்ட வெளிச்சத்தை தான் மீகா 7:18ஆம் வசனத்தில் நீங்களும் நானும் பார்க்கிறோம். ஆக பிரியமானவர்களே, 18ஆம் வசனத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கு என்ன வையார்? கோபம் வையார். பாருங்க, 3 எழுத்து கிருபையிலே, இங்கே 3 எழுத்து கோபம் அகற்றப்படுகிறது. மறந்துடாதீங்க, 3 எழுத்து வார்த்தையாகிய கிருபை வெளிப்படும் போது 3 எழுத்து வார்த்தையாகிய கோபம் என்ன செய்யப்படுகிறது? அகற்றப்படுகிறது. இது எதற்காக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், பிரியமானவர்களே, மீகா புஸ்தகத்தை நீங்க உன்னிப்பா கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், அன்றைக்கு சமாரியா மற்றும் யூதா ஆகிய ரெண்டு கூட்டத்தினுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்துகிற இடத்திலே தேவன் அவருடைய தாசனாகிய மீகாவை பயன்படுத்தினார். மீகாவுக்குள்ளே தேவன் கொடுத்த பாரம் என்ன? மீகா முதல் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து நாம் படிக்கும் போது சமாரியா என்று சொல்லப்படுகிற, அதாவது இஸ்ரவேலுடைய பட்டணங்கள்ல ஒன்றுதான் இஸ்ரவேல் மற்றும் யூதா. நம்ம எல்லாருக்குமே தெரிய வேண்டும், இஸ்ரவேலை ஆட்சி செய்த முதல் ராஜா யார்? சவுல். சவுல் 40 வருஷம் அரசாட்சி செய்கிறார். அவரை தொடர்ந்து 40 வருஷமாய் தாவீது அரசாட்சி செய்கிறார். அவரை தொடர்ந்து 40 வருஷமாய் சாலமோன் அரசாட்சி செய்கிறார். அவரை தொடர்ந்து சாலமோனை தொடர்ந்து வந்த மனிதன் தான் ரெகோபெயாம். ரெகோபெயாம் தான் சாலமோனுடைய குமாரன். சாலமோனுடைய நாட்களிலே நேபாத் என்கிற ஒரு மனிதன் இருந்தான். நேபாத் அவனுடைய குமாரனாகிய யெரொபெயாம். ரெகோபெயாமுடைய தவறுதலினாலே அங்கே ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்பட்டது. ஒன்று வடதேச ராஜ்யம், இன்னொன்று தென் தேச ராஜ்யம், நார்த்தன் கிங்டம், சதர்ன் கிங்டம் என்று சொல்லி 2 விதமான ராஜ்யங்களாக பிரிக்கப்பட்டது. மறந்துடாதீங்க. அப்படி பிரிக்கப்பட்ட ராஜ்யத்தை பார்க்கும்போதுதான் வடதேச ராஜ்யமாகிய அந்த ராஜ்யத்தில் வந்த எல்லா ராஜாக்களும் இஸ்ரவேலின் ராஜாக்களாக அறியப்பட்டார்கள். 1 ராஜாக்கள் 12வது அதிகாரத்திலிருந்து இந்த சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். தென் தேசத்து ராஜ்யம் அது யூதாவின் ராஜாக்களாக அறியப்பட்டு வந்தது. வடதேச ராஜ்யத்துக்கு தலைநகரம் சமாரியா, தென் தேசத்து ராஜ்யத்துக்கு தலைநகரம் எருசலேம். ஆக சமாரியாவை பற்றியும், சமாரியாவிலே வாழ்கிற ஜனத்தை பற்றியும், எருசலேமிலே வாழ்கிற ஜனங்களை பற்றியும் தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டு வந்த மனிதன் தான் இந்த மீகா. ஆனா அந்த மீகாவுடைய பேருக்கு அர்த்தமே என்ன பார்த்தீங்களா? தேவரீரை போல வேற தேவன் யாரோ. தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? தேவரீருக்கு ஒப்பான, நம்முடைய தேவனை போல வேறு தேவன் யார்?
இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தை இந்த மீகாங்கிற பேர்ல நீங்களும் நானும் பார்க்கிறோம் என்றால் இது எதற்கு அடையாளம் என்று சொல்லும்போது, மீகா புஸ்தகத்தின் துவக்கத்திலிருந்து நாம் படிக்கும் போது ஜனத்தினுடைய பாவங்கள் சுட்டி காட்டப்பட்டு அந்த பாவங்களின் நிமித்தமாய் வரக்கூடிய பயங்கரமான நியாய தீர்ப்பு, தண்டனைகள் விவரிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அப்படிப்பட்ட சூழல்ல அவர் கிருபை செய்கிறவராய் தம்மை வெளிப்படுத்துகிறார். இதான் நமக்கு கிடைக்கக்கூடிய மாபெரும் ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, மகத்துவமான ஆசீர்வாதம். தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்கள், எவ்வளவு மகத்துவமான ஆசீர்வாதம். இந்த மீகா மூலமா ஆண்டவர் கண்டித்து உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அசிரியாவை குறித்து கர்த்தர் பேசுகிறார். இதெல்லாம் எதுக்காக அப்படி சொன்னா, இந்த மீகா 7 அதிகாரங்களுக்குள்ளாக சமாரியா, யூதா என்று சொல்லப்படுற எருசலேம், அசிரியா இவர்களுடைய தவறுகளை எல்லாம் காண்பித்து கொடுத்து அவர்கள் மேல் வரவிருந்த பெரிய தண்டனையை காமிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆனா அதுக்கு மத்தியில பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு கிருபை செய்ய விரும்புகிறவராய் தம்மை வெளிப்படுத்துகிறார் பாருங்க. மீகா 7வது அதிகாரம் 18வது வசனத்திலே, மீகா 7வது அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கு எதை வையார்? கோபம் வையார். அதை தொடர்ந்து அவர் எழுதுறார் பாருங்க, அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய பாவங்கள் மன்னிக்க, நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் என்ன செய்து விடுவாரோ? போட்டு விடுவார். பாருங்க, முதல் அதிகாரத்திலிருந்து கிட்டத்தட்ட 7வது அதிகாரம் வரைக்கும் ஜனத்தினுடைய பாவங்களை காண்பித்து கொடுத்து ஒட்டுமொத்த பாவங்களுக்கான தண்டனை எப்படி இருக்கும் என்பதை காண்பித்து கொடுத்து கொண்டே இருந்த இந்த தீர்க்கதரிசி இப்பொழுது எப்படிப்பட்ட வெளிச்சத்தை காண்பித்து கொடுக்க தூண்டப்படுகிறார், நடத்தப்படுகிறார் என்று சொன்னால், பாவங்களை மன்னிக்கிற ஒருவர் உண்டு, ஒட்டுமொத்த பாவங்களுக்கான தண்டனையையும் மாற்றி போடுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் ஐயா. அது தொடர்ந்து சொல்ற, அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், அவர் நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் என்ன செஞ்சிருவாரோ? போட்டு விடுவார். Our God will surely cast every sin of us into the depths of sea என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். கடலுடைய ஆழங்களையே போட்டு விடுவாரா. இருக்கிறதுலே ஒரு பெரிய கடல் சொல்லுவாங்க, பசிபிக் பெருங்கடல் என்று சொல்லி சொல்லுவார்கள். அந்த கடலுடைய ஆழத்தை துல்லியமா கண்டறிந்த மனிதன் இல்லை, துல்லியமா கண்டறிய முடியாது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆழத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆனா முழுமையை என்ன செய்யல, கண்டுபிடிக்க முடியல. அப்ப தேவன் பாருங்க, எக்கச்சக்க பாவத்தை கண்டிக்கிறார். மீகால பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பாவங்கள், அத்தனை பாவங்களுக்கு வரக்கூடிய தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பு எல்லாவற்றையும் காண்பித்து கொடுக்கிற இடத்துலதான் முடிக்கும் போது என்ன சொல்றார் தெரியுமா? அவர் கிருபை செய்ய விரும்புகிறவர். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாத்தீங்களா. அந்த காலத்துல சமாரியா மட்டும் இல்ல, யூதேயாவில இருந்த ஜனங்கள் எல்லாருமே நியாயப்பிரமாணத்தை உயர்த்தி பேசுவார்கள். நமக்கு தெரியும், சமாரியா ஸ்திரீ கூட யாக்கோபினுடைய கிணற்றை உயர்த்தி பேசுகிற காரியத்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலே நீங்களும் நானும் பார்க்க முடியும். 11 மற்றும் 12 ஆகிய வசனங்களிலே, நீ யாக்கோபிலும் பெரியவரோ, யாக்கோவும் அவருடைய குமாரரும் அவருடைய மிருக ஜீவன்கள் அனைத்தும் இந்த கிணற்றிலே குடித்ததுண்டு. யாக்கோபையும் யாக்கோவுடைய கிணற்றையும் யாக்கோவுடைய குடும்பத்தையும் யாக்கோவுடைய வம்சாவளியும் உயர்த்தி பேசுகிற சமாரியா பட்டணத்தில் இருந்த ஸ்திரியை குறித்து பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருந்த அப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை செய்ய முடியாமல் துவண்டு போய் மரணத்திற்கு பாத்திரவான்களாய், தேவனுடைய கோபத்திற்கு ஏதுவானவர்களாய் காணப்பட்டிருந்தார்கள் அந்த காலத்திலே.
இது எல்லாவற்றையும் மீகா கண்டித்து உணர்த்தி பாருங்க. நீங்க மீகா புஸ்தகத்தை பார்க்கும்போது ஐயோ தேசம் பாழாகிறது, பட்டணம் பாழாகிறது, குடும்பங்கள் சிதைக்கப்படுகிறது, அந்த ஜனத்துக்கு விரோதமா சத்துரு எழும்பிவிட்டான், இப்படி பலவிதமான பாழான அனுபவங்களுக்குள்ளே ஜனங்கள் தள்ளப்பட்ட நிலைமையிலே காண்பிக்கப்படுகிறார்கள். இதற்கு மத்தியிலே அவர் கிருபை செய்ய விரும்புகிறவராம். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா, கிருபை செய்ய விரும்ப. அதனாலதான் கடைசியா முடிக்கும் போது தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட உமது சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக அப்படி சொல்லிதான் முடிக்கிறார். பூர்வ நாட்கள் முதல். ஆபிரகாமும் யாக்கோபு வேற வேற கிடையாது. இந்த யாக்கோபு ஆபிரகாமின் சந்ததியான். ஆபிரகாமின் சந்ததியிலே உள்ள ஆபிரகாமின் சந்ததிக்குள்ளே இருக்கக்கூடிய 2 பேர், ஆபிரகாம் யாக்கோபு என்கிற 2 பேர் காண்பிக்கப்படுற. நல்ல கவனிங்க, ஆபிரகாம் யாக்கோபு என்கிற 2 பேர் காண்பிக்கப்படுறாங்க. இந்த 2 பேருக்கு என்னெல்லாம் காண்பிக்கப்படுது? யாக்கோவுக்கு சத்தியத்தையும் ஆபிரகாமுக்கு கிருபையையும் கட்டளையிடுவீராக என்று சொல்றார். இங்க 2 வார்த்தை பயன்படுத்தப்படுது. ஒன்னு சத்தியம், இன்னொன்று கிருபை. சத்தியம் கிருபை அல்லது கிருபையும் சத்தியமும். அப்ப யாரோடதான் இதை முடிக்கிறான்னு சொன்னா, ஒட்டுமொத்த ஜனங்களுடைய பாவங்கள், பாவத்திற்காக வரக்கூடிய நீதியான தண்டனைகள் எல்லாவற்றையும் காண்பித்து கொடுக்கிற இந்த மீகா கடைசியா எதோட முடிக்கிறார் பாத்தீங்களா? கிருபையும் சத்தியமுடைய தேவனோடு அந்த பகுதியை முடிக்கிறார். இந்த கிருபையும் சத்தியம் யார் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீ வேதத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்ப தேவனாயிருந்த வார்த்தையானவர், அந்த வார்த்தை மறந்துடாதீங்க, அந்த வார்த்தை அந்த வார்த்தை அந்த வார்த்தை அந்த வார்த்தைன்னு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். 14ஆம் வசனத்துக்கு வந்தா அந்த வார்த்தை என்ன ஆகி மாம்சமாகி கிருபையினாலும் சத்திய. அந்த வசனத்தை வாசிங்க. பாருங்க, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள என்ன செய்தாரா? வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இந்த பூமியில வெளிப்பட்டவர் யார்? யார்? சத்தமா சொல்லுங்க. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் வெளிப்பட்டவர் யார்? இயேசு கிறிஸ்து. அதுதான் அங்கே பார்க்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி, அப்ப மீகாவுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கு. இந்த தேசத்தையே பாவங்களும் அக்கிரமங்களும் மீறுதல்களும் விழுங்குவதற்கு ஏதுவாக இருக்கிற ஒரு கொடிய காலத்தில் பாவங்களை மன்னித்து அக்கிரமங்களை எல்லாம் அடக்கி எல்லா பாவங்கள் எல்லாவற்றையும் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுகிற ஒரு தெய்வம் உண்டு. அதனால அவர் கேட்கிறார், அவர் சொல்லுகிறார் 18ஆம் வசனத்தில், அக்கிரமத்தை பொறுத்து மீறுதல்களை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? இந்த மீகா புஸ்தகத்தை முழுக்க பார்த்தா மீகாவுடைய அர்த்தமே அதுதான். தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? யெகோவாவுக்கு ஒப்பானவர் யார்? அதுக்கு பேரு தான் மீகா அல்லது மிகாயா அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? யெகோவாவுக்கு ஒப்பானவர் யார்? Who is like Jehovah? அப்போ என்ன தேவனுடைய மகத்துவத்தை இந்த பெயர் கொண்டிருக்கு அப்படி சொன்னா பாருங்க, எவ்வளவு மகத்துவம் பாருங்க. இந்த மீகா எதுக்காக இதை சொல்றாருன்னு கேட்டா, அந்த கிருபையை வெளிப்படுத்துகிறார்.
கிருபையை வெளிப்படுத்துகிறார். முடிக்கும் போது பாருங்க, அவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறாருன்னு சொன்னா, உமது சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை யாருக்கும் கட்டளையிடுவீராக? ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக. அங்க பயன்படுத்தப்படுற ரெண்டு பதம் என்னன்னு சத்தமா சொல்லுங்க. அங்க பயன்படுத்தப்படுற ரெண்டு பதம் என்னது? கிருபையும் சத்தியமும். கிருபையும் சத்தியமும். யோவான் 1வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அந்த கிருபையும் சத்தியமும் யாருன்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கு? சத்தமா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. ஏன் யாக்கோபு ஆபிரகாம் சொல்லி ஏன் சொன்னார் அப்படின்னா, முதல் இந்த 7 முழுவதுமே 7 அதிகாரங்களுக்குள்ளேயே வெளுத்து வாங்குறாரு. ஆபிரகாமின் சந்ததியர் எவ்வளவு மோசமான நிலைமைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறார்கள், ஆபிரகாமுடைய சந்ததிக்குள்ளே எவ்வளவாய் பாவம் பெருகிவிட்டது, எவ்வளவாய் சோரம் போய் இருக்கிறார்கள் என்கிற காரியங்களை எல்லாம் காண்பித்து கொடுத்துட்டு தான் பாருங்க, அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். பேச கடைசி வரைக்கும் கேக்குதா? போதும், அது போதும், நல்லா கேளுங்க. அப்ப இந்த கிருபையின் சத்தியத்தை, சத்தியம் உடையவரை வெளிப்படுத்துகிறதற்கான நோக்கம் என்ன? அவ்வளவு பாவங்களுக்கு மத்தியில், அப்ப பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களுக்கு தக்க தண்டனை உண்டு. வேதம் சொல்லுகிறது பாருங்க, சங்கீதக்காரன் என்ன வெளிச்சத்தை கண்டுகொண்டாராம்? 103வது சங்கீதம், 103வது சங்கீதத்திலே நாம் படிக்கிறோம் 10வது வசனத்திலே 9-10 பாருங்க. அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்க என்னதா நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்க நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. இந்த கிருபை உள்ளவரை நாம் விசுவாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்த தேவகுமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த நாளினுடைய சிறப்பு. இந்த நாளில் நாம் கேட்கிற தேவனுடைய வார்த்தைகளுடைய மேன்மை என்ன தெரியுமா பிரியமானவர்களே? மீகாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். மீகா 5:2 பாருங்க. மீகா 5:2 ஒருத்தர் எடுத்து வச்சுக்கங்க. இன்னொருத்தர் மத்தேயு 2வது அதிகாரம் 5-6 ரெண்டு பக்கமும் வச்சுக்கங்க. மீகா 5வது அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 5-6 கையில வச்சுக்கங்க. இப்ப வாசிக்கலாம். மீகா 5:2. நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். பாருங்க, பெத்லகேமே, எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர், சத்தமா சொல்லுங்க, உன்னிடத்திலிருந்து என்னிடத்துக்கு வருவார் சொல்லி சொல்றார். உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். வாசிக்கலாம். அவருடைய பொறுப்பு. இதுலதான் அநேக தவறு செய்கிறார்கள். இந்த பகுதியில தான் சரியாய் வேதத்தை அறிந்து கொள்ளவில்லை, சரியாய் வேதத்தை அறிந்து கொள்ளவில்லை. அவருடைய புறப்படுதல் ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்பாக கிடையாது. அது யாருடைய புறப்படுதல்? இப்ப நீங்க மத்தேயுல வாசிட்டு வருவோம், வாசிக்கலாம். மத்தேயுல இந்த சுவிசேஷம் 2வது அதிகாரம் 5-6. யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது ஏனென்றால் பாருங்க, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. பாருங்க, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று எந்த தீர்க்கதரிசியினால்?
மீகா தீர்க்கதரிசி. அப்போ இஸ்ரவேல் சோரம் போய் கிடக்கிறது. அப்படிப்பட்ட ஜனத்தை எடுத்து நிறுத்த வேண்டுமேயானால் அவர்களுக்கு ஒரு அதிபதி தேவை. அந்த அதிபதி எப்படி வெளிப்பட்டாக வேண்டும்? யூதேயாவில் உள்ள பெத்லகேமில், எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமில் அவர் வந்து பிறந்தே ஆக வேண்டும். அந்த வெளிச்சத்தை தான் இங்க வைக்கிறார். அதனாலதான் மீகா 5:2 கடைசி பகுதியை பாருங்க. இதுலதான் அநேகருக்கு வெளிச்சம் இல்லை. அது என்ன காரியம் அப்படி சொன்னா, அவருடைய புறப்படுதல் எப்படி இருக்குதா? அநாதி நாட்களாய், பாருங்க, அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. பூர்வம்னாலே பல ஆரம்ப நாட்கள், ஆதி காலத்தில் உள்ளது. அவருடைய புறப்படுதல் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஆங்கிலத்தில் பாத்தீங்கன்னா his goings forth அப்படின்னு இருக்கு. his going forth அப்படின்னு இருக்கும். his going forth have been from old, have been of the old அப்படி சொல்லி, அது have been from of old அப்படி சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அது பூர்வத்தில் இருந்தது, ஆதி காலத்தில் இருந்து அவருடைய புறப்படுதல் இருக்கு. கிறிஸ்துவானவர் ஆதியிலேயே வெளிப்படுத்தப்பட்டார். ஆபேலுடைய பலியிலே அவர் வெளிப்படுத்தப்படுகிறார். உலக தோற்ற முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. வேதத்தில் பாத்தீங்கன்னா உலக தோற்ற முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. மீகா புஸ்தகத்திலே எவ்வளவு மகத்துவமான சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அவருடைய புறப்படுதல் பூர்வ நாட்களாகிய அது ஆதீனத்துக்குரியது. அது இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். அந்த வசனத்துடைய கடைசி பகுதி மீண்டும் வாசிக்கலாம். மீகா, அதான் வாசிங்க. அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று சொல்லி நீங்களும் நானும் பார்க்கிறோம். அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. கிறிஸ்துவானவர் பயணித்துக் கொண்டே வருகிறார். இந்த சத்தியத்தை அறியாமல் இருக்க வேண்டாம். சத்தியத்தை கவனிப்பீர்கள் என்றால் வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகம் என்று எழுதியிருக்கிறது. உலக தோற்றம் முதலே அவர் அடிக்கப்பட்டாராம். அப்ப அவருடைய புறப்படுதல் எங்க இருந்து இருக்கு பாத்தீங்களா? எங்க இருந்து இருக்கு? பெத்லகேம் தான். அது நிறைவேறுதலா பார்க்கிறோம். ஆனா மீகாவுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கிறது. அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அநேகரதை சிந்திக்கிறது. அதான் அருமையான வெளிப்பாடு. நீ ஒரு கேட்கலாம், ஐயா உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறாரா? அப்படி வெளியேறப்பட்ட இரத்தம் சிந்தப்படுதலுக்கு அடையாளம் காண்பிக்கப்பட்டிருக்கான்னு கேட்டா காண்பிக்கப்பட்டிருக்கு. எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க. நாம் அன்பில் குற்றமற்றவர்களாய் மாசற்றவர்களாய் இருக்கும்படிக்கு அவர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டபடி என்று சொல்லி எழுதுகிறார். நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருக்கும்படிக்கு உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டோமாம். அப்படி புறப்படுதல பார்த்தீங்களா? பெத்லகேம்ல வந்து பிறந்தான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்கு முன்ன ஆதி நாட்கள்ல இருந்து அவர் இருந்து கொண்டே இருக்கிறார். அதனாலதான் இயேசுவானவர் இவ்விதமாய் சொன்னார், ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று சொன்னார். அவன் குமாரன் எங்க வெளிப்படுத்தப்பட்டாயிச்சு? ஆபிரகாம் நாட்களில் வெளிப்படுத்தப்பட்டாயிச்சு. அது மட்டுமா? ஏதேன் தோட்டத்தில் வெளிப்படுத்தப்படுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம்
3வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதேன் தோட்டத்திலே அவருடைய புறப்படுதல் காண்பிக்கப்படுதா இல்லையா? காண்பிக்கப்படுகிறது. அவருடைய புறப்படுதல் பூர்வ நாட்களாகிய அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அனாதி நாட்கள் அப்படி சொன்னால் என்ன தெரியுமா? எவர்லாஸ்டிங், என்றென்றைக்கும் அவருடைய புறப்படுதல் இருக்கு. சிருஷ்டிப்புல அவருடைய புறப்படுதல் இருக்குதா? இருக்குது. ஆதியாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்களை நீங்க பார்ப்பீர்கள் என்றால், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்பொழுது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. எப்பொழுதுதான் தேவன் சொல்றாரு வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு? அதுக்கு முன்னால இருள் இருந்ததாம், ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அப்பதான் தேவன் சொல்றாரு வெளிச்சம் உண்டாக கடவுது. அது யாரு தெரியுமா? இயேசு கிறிஸ்து. அவருடைய புறப்படுதல் அங்கேயே வெளிப்படுத்தப்பட்டாயிற்று. சந்தேகம் இருந்தா வாசிக்கீங்களா? 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் ஒருத்தர் வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். நல்ல கவனிங்க. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். 6ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு தெரியுதா உங்களுக்கு? இருளில் இருந்து வெளிச்சத்தை சத்தமா சொல்லுங்க பிரகாசிக்க சொன்ன தேவன் போட்டிருக்கு. எங்க சொன்னாரு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்றார் பாருங்க. 2ஆம் வசனத்தில் இருளை காமிச்சு கொடுக்கிறாரு, 3ஆம் வசனத்தில் வெளிச்சம் வருது. இருளை மேற்கொள்ளும்படிக்கு வெளிச்சம் வந்தது. இந்த சத்தியத்தை தான் மீகா தனக்குள்ள அடக்கி கொண்டிருந்தது மட்டும் இல்ல, தேவனிடத்திலிருந்து பெற்று ஜனத்துக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அதனால அவர் சொல்ல முடிஞ்சது, ஏதோ பெத்லகேம் வந்து பிறந்தா நினைச்சிடாதீங்க. முடிக்கும் போது சொல்றார் அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்கள் ஆகிய பூர்வத்தினுடையது. ஏதோ பெத்லகேம்ல வந்து பிறந்தான்னு மட்டும் நினைக்காங்க பாத்தீங்களா? அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்துமஸ் டிசம்பர் 25ஓட நின்றுதோம். என்னைக்கும் அவருடைய பிறப்பின் மேன்மையை நம்ம அனுபவிக்கணுமா வேண்டாமா? அனுபவிக்கணும். இன்னைக்கு அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாய், வருஷத்துக்கு 40 நாட்கள் மட்டும் இல்ல. அதனாலதான் பாருங்க, இந்த சத்தியத்தை அறியாதனாலதான் பாரம்பரியமா வருஷத்துக்கு 40 நாட்கள். வர்ற புதன்கிழமை ஆரம்பிக்க போகுது. வர்ற புதன்கிழமை என்ன புதன்? சாம்பர் புதன். சாம்பார் வைப்பீங்களா? ஐயோ சாம்பார் இல்லைண்ணே, அது சாம்பல். ஏன்னா அவருடைய புறப்படுதல் அடக்கிவிட்டோம். ஆமா, அவர் பெத்லகேமில் வந்து பிறந்தார், எருசலேமில் பாடுபட்டார், கல்வாரியில் அவர் கொலை செய்யப்பட்டார். அப்போ இதோட நிப்பாட்டிட்டோம் இல்லை. இந்த சத்தியத்தை அறியாதனாலதான் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் வச்சு இன்னைக்கு ஊழியக்காரன் நம்மளை நல்லா ஏமாத்த பழகிட்டான். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஏதோ பெத்லகேம்ல வந்து பிறந்தார் அது கிடையாது. அதுல மட்டும் வரல, அதுலதான் அவர் முதல் முறையா வந்தாருங்கிறது இல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவை ஆசரிச்சு 430 வருஷம் அடிமைத்தனத்தை மேற்கொண்டு வர்றாங்க பாத்தீங்களா? என்னாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனம் 333. என்னாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம், மன்னிக்கவும், என்னாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர்கள் 1ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே
பஸ்காவை ஆசரித்தார்கள். அவர்கள் பஸ்காவை ஆசரித்த மறுநாளிலே என்ன நடக்கு? எகிப்து எல்லாரும் பார்க்க அவர்கள் எப்படி புறப்படுறாங்க? பலத்த கையுடன் ஓங்கி புயத்தோடு கூட அவர்கள் புறப்பட அணி அணியாய் புறப்பட்டு போகிறார்கள். அந்த பஸ்கா யாருன்னு சொல்லி ஆவியானவர் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வெளிப்படுத்துறாரு கேட்டா, கிறிஸ்து. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறாரே. அப்போ அவருடைய புறப்படுதல் அங்கேயே வெளிப்படுத்தப்பட்டாயிற்று. எகிப்துக்குள்ளே அவருடைய புறப்படுதல் வருது. ஏதேன் தோட்டத்துக்குள்ள அவருடைய புறப்படுதல், உலக தோட்டத்துக்கு முன்னே அவருடைய புறப்படுதல், உலக தோட்டத்தின் போது வெளிச்சம் உண்டாக கடவுது அவருடைய புறப்படுதல். மனுஷன் பாவம் செய்து சாபத்துக்கு உட்பட்டு விட்டான், ஆத்துமாவிலே மரணத்துக்கு உட்பட்டு விட்டான். அப்பொழுது அவருடைய புறப்படுதல் வருகிறது பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்திலே அடிமைப்பட்டிருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்தை நொறுக்கி போடுவதற்காக அவருடைய புறப்படுதல் எகிப்துக்குள்ளே வந்தது. இது அறியாதனால தான் இன்னைக்கு என்ன ஆயிருதுன்னா, வெறும் 40 நாள் தான் சுத்தபத்த எல்லாம். இப்போ வெறும் 40 நாள் தான். 40 நாள் பூ வைக்க மாட்டேன், 40 நாள் கரிமீன் எடுக்க மாட்டோம், 40 நாள் குடிக்க மாட்டேன், 40 நாள் பெடிசரிட்டு அடிக்க மாட்டேன், 40 நாள் மாலை போடுறவங்களும் அப்படிதான் செய்யறாங்க. என்ன வித்தியாசம் இருக்குன்னு எனக்கு தெரியல. மாலை போடுறவங்களும் இதுதான் செய்யறாங்க. 40 நாள் பரிசுத்தம் வாழ்ந்தா ஆண்டோடைய உண்மையில ஆண்டவர்லாம் ஈஸ்டருக்கு அப்புறம் வந்தால் தான் நல்லா இருக்கும். நான் சொல்றேன் பிரியமானவர்களே, தப்பா நினைக்காதீங்க. விசுவாசத்தினாலே சகலத்தையும் ஜெயிக்கணும். நமக்குள்ள சில பாரம்பரிய கட்டுகள் இருக்கு. யாராவது கஸ்தி நாளில் கல்யாணம் வைப்பாங்களா? மரிசா மட்டும் அடக்கம் பண்றாங்க சர்ச்சில் வச்சு. சடங்கு பால் காய்ப்பு ஏதாவது வைப்பாங்களா? நம்ம வைக்கணும். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் பார்த்தீங்களா? பாரம்பரியத்துக்குள்ளேயே இன்னைக்கு போதகர்கள் நம்மளை நடத்திட்டாங்க. கஸ்தி நாள் அப்படின்னா இன்னைக்கு கல்யாணம் வச்சிடாத. நான் கேட்குறேன், இப்படி முகூர்த்த நாள் பார்த்து எத்தனை பத்திரிக்கை அடிச்சு கிறிஸ்தவர்கள் வைக்கிறாங்க. எத்தனை கல்யாணம் ஃபெயிலியர் ஆயிட்டு தெரியுமா? எத்தனை குடும்பங்கள் 2 பிரிஞ்சு கிடக்கு தெரியுமா? கோர்ட்டில் பிரிஞ்சு டைவர்ஸே வாங்கி எல்லாம் முடிஞ்சு போச்சு. எத்தனையோ வருஷ காலமா பிரிஞ்சு கிடக்காங்க தெரியுமா? எது நல்ல நாள் பார்த்து முடிச்சது. அவங்க யாரும் கஸ்தி நாளில் கல்யாணம் முடிக்கல. நம்ம தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிரியமானவர்களே, அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஜனங்கள் தாகத்துக்கு தவிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா? ஒரு மரத்தை காமிக்கிறார். தண்ணி கசப்பா இருக்கு. யாத்திராமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். 22, 21, 22, 23, 24 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது ஒரு மரத்தை காண்பிக்கிற. அந்த மரத்தை எடுத்து என்ன செய்யறேன்னா தண்ணியில போட்ட உடனே தண்ணீர் மதுரமாயிற்று. அந்த மரம் எதை தான் காண்பிக்கு? கிறிஸ்துவின் சிலுவை. கசப்பான வாழ்க்கையை மதுரமாய் மாற்றக்கூடிய கிறிஸ்து. நம்மளை வேத வசனம் ஆளுகை செய்யணும் பிரியமானவர்களே, பாரம்பரியம் ஆளுகை செய்யக்கூடாது. தீர்மானிங்க. இல்லையா? கஸ்தி நாளில் கல்யாணம் வச்சா வரமாட்டாங்க. இல்லை, யாரும் வராட்டாலும் பரவாயில்ல. நமக்கு வர வேண்டிய முக்கியமான ஒரு நபர் யார் தான்? இயேசு கிறிஸ்து முக்கியம். இல்லை, அமாவாசைக்கு வச்சா வரமாட்டேன், பௌர்ணமி நான் செத்தா கூட நீ வரமாட்டேன், நான் கஷ்டப்படும் போது நீ வருவியா? சொந்த பந்தங்கள் வருவாங்களா? கர்த்தர் தான் நமக்கு எல்லாம் பார்க்கணும். சாட்சியா வாழணுங்க. மற்றவங்களுக்கு பார்க்கும்போது ஆச்சரியப்படணும். இவங்களா வசனத்தை அப்படியே நிறைவேற்றுவாங்க. அவருடைய புறப்படுதல் பூர்வத்தினுடையது. அவன் எந்த அளவுக்காய் மீகாவுக்கு ஆண்டவர் வெளிப்பாடு தந்திருக்கார் பாருங்க. அதனாலதான் அவரால் சொல்ல முடிஞ்சது. கடைசி அவர் சொல்றார் பாருங்க. எதுக்கு அதை சொல்ல வர அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனத்துக்கு சுற்றிலும் நெருக்கம். அசிரியா படையெடுத்து வந்து இவங்களை பாழாக்கி கொண்டு இருக்கிறான். நான் சுத்தி வளைக்காம காரியத்துக்குள்ள வர்றேன். மீகா நாட்களிலே, மீகா எந்த ராஜாக்களுடைய காலத்தில் தீர்க்கதரிசனம் உரைத்து வந்தார் என்று சொன்னால், யோதாம், ஆகாஸ், எசேக்கியா அப்படிங்கிற இந்த 3 ராஜாக்களுடைய காலத்தில் தீர்க்கதரிசனம் உரைத்து வந்த மனுஷன் தான் இந்த மீகா. பாருங்க, ஜனங்கள் பயங்கரமா சோரம் போய்கிட்டு இருந்தாங்க. சோரம் போனது மட்டும் அவங்க மட்டும் இல்லை, ஆசாரிகளும் சோரம் போய்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில்
பயங்கரமான தண்டனை இருக்கு அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்த சோதனை எப்படி தெரியுமா? 2 விதத்திலையும் அவங்க பாடுபட வேண்டியது இருந்துச்சு. ஒன்று, அவங்க வீட்டுக்கு வெளியில அசிரியா நிற்கிறான். அசிரியா யார் தெரியுமா? சத்துருக்கள், அந்நிய ஜனங்கள். சொந்த வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கு. பார்க்குறீங்களா? அசிரியா மூலமா வரக்கூடிய ஆபத்தை காமிச்சு கொடுக்கிற இடத்துல அதை தொடர்ந்து ஆண்டவர் சொந்த குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்குதான். பாருங்க, இந்த மீகா 7வது அதிகாரம் இப்ப வாசிக்க கேட்கலாம். 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். பாருங்க, சேகதன விசுவாசிக்கணும்னா அசிரியா தான் எதிர்ப்பு. அசிரியாங்கிற ஒரு பெரிய படை தான் வருதுன்னு பார்த்தா அது வீட்டுக்கு வெளியில. இப்ப வீட்டுக்கு உள்ள இருக்கிற பிரச்சனையை பாருங்க, நம்ம சரௌண்டிங்ல இருக்கிற பிரச்சனையை பாருங்க. சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். வழிகாட்டி கூடவே இருக்கிறான், ஆனா அவன் குழி பறிச்சிருவான். இந்த ஜனம் எவ்வளவு அல்லல் பட்டு கொண்டிருக்குன்னு கொஞ்சம் கவனிங்க. இப்படி வாசிக்க புரிஞ்சுக்கிடுவீங்க, ஆண்டவர் நமக்காகத்தான் இதை பேசுறாரோ அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்ப தொடர்ந்து வாசிக்க கேட்கலாம். வழிகாட்டியை நம்ப வேண்டாம். இது மனைவி குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த காலத்துல பாருங்க, மனைவியும் துரோகம் செய்றா. உன் மடியில படுத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கை. நண்பனை குறித்து பார்க்கிறோம். வழிகாட்டி, நமக்கு ஆசிரியரா இருந்து வழிகாட்டுறாங்க. டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ், நண்பர்கள். கூடவே இருந்தாம்பா, நண்பன் சொன்னா கடைசியில் குழியை பறிச்சானே, ஏமாத்திட்டானே. நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா மீகாவுடைய காலம் இன்னைக்கு நம்முடைய காலமாகத்தான் இருக்கிறது. இன்னைக்கு ஸ்நேகிதனை நம்ப முடியுதா? இன்னைக்கு யாரையுமே நம்ப முடியல. ஸ்நேகிதன் சொல்றான், பணம் வாங்கிட்டு கொடுக்கவே மாட்டேங்கான். ஸ்நேகிதனை நம்ப வேண்டாம். காலத்தை பாருங்க, எப்படிப்பட்ட பயங்கர வறட்சியான காலம். பாவம் எவ்வளவு துணிகரமா இருக்கு பாருங்க. பாவத்தை துணிகரமாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரையும் நம்ப முடியல. மடியில படுத்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட மனைவியும் கூட நம்ப முடியல. அடுத்த வசனத்தை பாருங்க. மகன் அப்படியே நம்ம சரௌண்டிங்கை பத்தி பேசிட்டே இருந்துட்டு வீட்டுக்குள்ள போயிட்டா இருப்போம். சரௌண்டிங், நம்ம நண்பர்கள், நமக்கு சொல்லி கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள், அது வழிகாட்டி. அப்புறம் அப்படியே உள்ள வந்து மனைவி வந்தாச்சு, மடியில் படுத்துக்கிறவங்க. அதுக்கப்புறம் அப்படியே உள்ள வந்தா தகப்பன் மகன் தகப்பன் என்ன செய்கிறானா? கனவீனப்படுத்துகிறான். வாசிங்க பாருங்க. மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும், அடுத்து மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. இது இயேசு கிறிஸ்து காமிச்சு கொடுத்தாரா கொடுக்கலையா? காமிச்சு கொடுத்தார். மீகாவுடைய காரியத்தை அவர் ஏன் காமிச்சு கொடுக்கணும்? ஏன்னா புது உடன்படிக்கையுடைய காலத்தில் இப்படிதான் இருக்கும். அதான் ஆண்டவர் சொன்னார், நான் என்ன செய்யறேன்? சமாதானத்தை அனுப்ப வந்தேன் எண்ணிக்கொள்ளாதீங்க. சமாதானத்தை அல்ல, பட்டயத்தை அனுப்ப வந்தேன். ஒரே வீட்டில் 5 பேர்ல 2 பேர் என்ன செய்வாங்க? 3 பேர் என்ன செய்வாங்க? பிரிஞ்சிருப்பாங்க. இன்னைக்கும் பாருங்க, இது எதுக்காக அப்படின்னா, அந்த குமாரனுடைய வெளிப்பாட்டை பேசுற இந்த மனுஷன் பிரிவை காமிச்சு கொடுக்காரு பாருங்க. நெருக்கம் இருக்கும். அங்க உடனே சந்தோஷப்பட்டுறாங்க. மாமியார் சந்தோஷப்பட்டுறாங்க. மருமகள் தான் மாமிக்கு விரோதமா இருப்பான இன்னைக்கு இருக்கு. ஐயோ, மாமியாரை பத்தி போடலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? மாமியாரும் மருமகளுக்கு விரோதமா இருக்குதான் செய்றாங்க. இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமா காமிக்கப்பட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு பாருங்க. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? நடக்கு. மதீனனுடைய தகப்பனுக்கு மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். மதீனனுடைய தகப்பனுக்கு மகிழ்ச்சி இல்லை. பைபிள் என்ன சொல், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இங்க சொல்லிக்கிட்டே வர்றார், எவ்வளவு நேர்த்தியா சொல்லி கொடுக்காரு பாருங்க. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழுந்திருக்கிறார்கள்.
எழும்புறாங்களா? மாமியார் மருமகள் மாமியாருக்கு விரோதமாக ஏதாவது எழும்புறாங்களா? உண்டு. இதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, நானோ வென்றால். மனுஷனுடைய பாருங்க, மனுஷனுக்கு சத்துருக்கள் உன் வீட்டாரே, நானோ வென்றால். ஆமா, யாருக்குள்ள இருப்பேன் தெரியுமா? கர்த்தர் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரே வழியை மட்டும் காமிச்சு கொடுக்க. நீ வழிகாட்டி நோக்காத, சிநேகிதனை நம்பாத, சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன் மடியில் படுத்துக் கொள்கிறவர்களுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துறான், மகனை நம்ப முடியாது. மகன் கடைசியில் காப்பாற்றுவான்னு நினைச்சா அவன் காலை வாரி விடுறான், தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். சில குடும்பத்தில் தகப்பன்மார் சொல்லுவாங்க, உன்னை பெற்றதுக்கு ஒரு எரும மாடியாவது பெற்றிருக்கலாம், நீ உன்னால என் மானம் தான் வாங்கப்படுது, என் மானத்தை வாங்குறியப்பா. உன்னை பெற்றதுக்கு ஒரு ஆட்டோரில் பெற்றிருக்கலாம், நல்லா நினைச்சிடலாம், சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி, சமைக்கிறதுக்கு எதாவது பயன்படுத்தலாம்னு சொல்லி எவ்வளவு பேசுவாங்க தெரியுமா பிரியமானவர்களே? இன்னைக்குள்ள காலம் அதுதான். மீகா ஏதோ பேசிட்டாரு நினைச்சாங்க. மீகாவுடைய நாட்களை பாருங்க, மீகாவுடைய நாட்கள் தான் இன்னைக்கு இருக்கு. எதுக்கு இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, கிருபையும் சத்தியமுடையவராய் தேவன் வெளிப்படுத்தப்படுகிறார். மாம்சத்தில் தேவன் வெளிப்பட்டால் அந்த சத்தியத்தை பற்றி கொள்ளும் போது எப்பேற்பட்ட மனுஷனும் நம்மளை ஏமாத்தினா கூட தைரியமா இருப்போம். உண்மையிலே சொல்றேன், தன் சொந்த பசங்களால பாதிக்கப்பட்டிருக்கிற தகப்பன்மார் யாரா இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், தைரியம் கொள்ளுங்க. கிருபையும் சத்தியமுடையவர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் கிருபை செய்ய விரும்புகிறவர். ஏனையா இதுல எழுதப்பட்டிருக்கு? நீ குடும்பங்கள் பிரச்சனையில கிடக்கு. நீ வேதத்தை திருப்புங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்துக்கு வரும்போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம், அதுல நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், வேகமா நேரம் இல்லாம வேகமா வாசிக்கிறேன். லூக்கா 12வது அதிகாரம் 49 வசனத்துல இருந்து பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் அக்கினியை போட வந்து சொன்னோம், இது அக்கினி அபிஷேகம் நினைச்சிட்டாங்க. இல்லை, லூக்கா 12:49 இருந்து பாருங்க. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். புது உடன்படிக்கையின் சபை காணப்பட வேண்டிய வெளிச்சத்தை பாருங்க சொல்றாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து 51 வாசிக்கிறோம், நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்து நினைக்கிறீர்களோ, சமாதானத்தை இல்லை பிரிவினையை உண்டாக்க வந்தேன். யாருக்கு தான் பாருங்க, எப்படி எனில் இது முதல் ஒரே வீட்டில் 5 பேர் பிரிந்திருப்பார்கள், 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள். குமாரனுடைய புறப்படுதல் வந்துச்சு அப்படின்னா இது நடக்கும். எங்க வீட்டில் நடக்கு, கட்டாயம் உங்க வீட்டில் நடக்கணும். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தாருக்கும் வித்தியாசம் உண்டு. நம்ம சகோதரர் எல்லாருமே நம்ம கூட இணைஞ்சிருப்பாங்க நினைக்கிறீங்களா? இணைய மாட்டாங்க. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இது உண்மை. நம்ம கூட பிறந்தவங்க தான். ஏன்? மாமி மருமகள், மருமகள் மாமி, மாமியார் கர்த்தருக்குள்ளாக உறுதியா இருக்காங்க வச்சுக்கோங்களேன், மருமகள் மாம்சத்துக்குரியவளா இருக்கா அப்படின்னா ஒத்தே வராது. அதே போல மருமகள் ஆவிக்குரியவங்களா இருந்து மாமியார் மாம்சத்துக்கு உட்பட்டவங்களா இருந்தா ஒத்தே போகாது, 2 ஆயிரும். 2 சமையல் தான். எதுக்கு இது சொல்ல வரேன்னா, இந்த காலத்தில் வாழ்ற இப்படிப்பட்ட ஜனத்துக்கு தான் யாரை அறிகிற அறிவு தேவை தெரியுமா? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு தேவை. கிருபையும் சத்தியமுடையவரை அறிகிற அறிவு தேவை. அதை சரியா அறிந்து கொண்டுதான் அவர் இப்படிப்பட்ட வார்த்தையில் வைக்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? மீகா 7:8 சொல்றாரு, சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பான்னு சொல்லி தைரியமா பேசுறார். சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்பட. சத்துரு யாரு? வீட்டாரு தான். சந்தோஷப்படுறான். நம்ம விழுந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சிரிக்கிறாங்க. அது மீகாவின் காலமா இல்லை நம்முடைய காலமா? நம்முடைய காலத்தை போலவே இருக்கு பாருங்க. ஆனா சொல்றேன் பிரியமானவர்களே, கிருபையும் சத்தியமுடையவரை பற்றி கொள்ளுங்க. இந்த வெளிச்சத்தை மீகா அறிந்து கொண்டதுனாலதான் அவர் சொல்லிட்டார், அவர் கிருபை வைக்கிறபடியினால், கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் ஐயா
பிரியமானவர்களே, குமாரனை குறித்த அறிவு நமக்கு தேவை பிரியமானவர்களே. அதனாலதான் கடைசியா கட்டளையிடுவீராக சொல்லி முடிச்சார். எதை கட்டளையிடுவீராக? கிருபையும் சத்தியத்தையும் கட்டளையிடுவீராக. அந்த மனுஷனுடைய ஏக்கத்தை பாருங்க. கிறிஸ்துவை கட்டளையிடுவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் கிறிஸ்துவானவர் வெளிப்பட வேண்டும். சும்மா கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவன் பைபிள்ல போடல. அந்த வார்த்தை மாம்சமாகி அதுலதான் கிருபையும் சத்தியமுடையவரை நீங்களும் நானும் அறிய முடியும். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டா உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த ஆதாமின் சாயலை, பழைய மனுஷனுடைய பாவ சரீரத்துக்குரிய சாயலை, பாவ மாம்சத்தின் சாயலை களைந்து ஓடும்படிக்கு குமாரன் இந்த பூமியிலே மாம்சத்தில் வெளிப்பட்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டா. இந்த சத்தியத்தை அறிந்து அனுபவிப்பதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் யார் மரிச்சிட்டா? நம்முடைய பழைய மனுஷனும் மரித்து விட்டான். அதான் கிருபையும் சத்தியமும் உடைய தேவனை அறிகிற அறிவு. எனக்கு இந்த சத்தியத்தை அறிகிறது இல்ல, மனம்போன போக்கில் போகிறோம். அதனாலதான் பாருங்க, குமாரன் வந்தது எதுக்காகவா அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எதுக்கு வந்தேன்னு சொல்றாரு? அங்க ஒரு பிரிவு உண்டாகுது. இதை கர்த்தர் கட்டாயமான வாழ்க்கையில செய்யணும். நானும் என் சகோதரனை போல குடிக்க வைக்க நான் இருந்தேன்னா பிரிவு கிடையாது. என் சகோதரனோடு சேர்ந்து தான் நானும் இருக்கிறேன்னு அர்த்தம். இல்லை, அவன் குடிக்கிறான், நான் அதுக்கு விலகி இருக்கிறேன். பழைய மனுஷனுடைய சாயல் வேண்டாம். இனி கிறிஸ்து தான் எனக்குள் பிழைத்திருக்கிறாங்கிற இடத்துக்கு வரும்போது உண்மையாகவே கிறிஸ்து வந்ததனுடைய நோக்கம் என்னிலே நிறைவேறுகிறது. எங்க வீட்டில் நாங்கள் பிரிஞ்சுதான் இருக்கிறோம். எங்க தகப்பனுக்கும் எனக்கும் ஆகாதுன்னா பேச்சுவார்த்தையில் இல்லை. நல்லா பேசுவேன், வீட்டுக்கு போவேன், வருவேன், எல்லாம் இருக்கும். ஆனால் விசுவாச பற்றிய விஷயத்தில், பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியங்கள்ல எனக்கு என் தகப்பனாருக்கு ஒத்து வராது. அந்த அம்மா அழகா சொல்றாங்க, ரொம்ப நேர்த்தியாக சொல்றாங்க, எல்லா வீட்லையும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட், அந்த அம்மா சொல்றது கரெக்ட். எல்லா வீட்லையும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒத்து வராது கடைசி வரைக்கும். அதான் அதனால தான் கிறிஸ்து வெளிப்படுறாரு. கிறிஸ்து வெளிப்பட்டதனுடைய நோக்கத்தை பாருங்க. இப்படிப்பட்ட சூழல்ல நம்ம தேவனுக்காக நிலைநிற்க வேண்டுமேயானால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கிருபையும் சத்தியமுடையவர் கட்டளையிடப்பட வேண்டும். அதுதான் மீகாவுக்குள்ள இருந்த பெரிய பாரம். சமுதாயத்தில் நடக்கிற அவ்வளவு சீர்கேடுகளையும் காமிக்கிறாரு. ஜனத்துக்கு விரோதமா வெளியிலிருந்து வர்ற சத்துருக்களை காமிச்சு கொடுக்கிறாரு. ஜனத்துக்கு வருகிற ஜனத்துக்கு சத்துருக்களை எழும்புகிற சொந்த குடும்பத்திலிருந்து எழும்புகிற சத்துருக்களையும் காமிச்சு கொடுக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது கிருபையும் சத்தியமானவர் வந்தாதான் இதுக்கு தீர்வு உண்டாகும் அப்படிங்கிறத திட்டவட்டமா அறிஞ்சிட்டாரு. இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சிருமா? சேகிதனை நம்பி, வழிகாட்டியை நம்பி, சேகிதனை விசுவாசிச்சு, மருமகளை நம்பி, அது மாமியாரை நம்பி, அது இல்லை பிரியமானவர்களே. யாவருக்குள்ளேயும் கிறிஸ்துவின் சாயல் வெளிப்பட வேண்டும். அதான் அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அக்கிரமங்கள் எல்லாம் அடக்குறாரு. பிரிஞ்சிருக்கிற அந்த பகுதியில் இருக்கு பாருங்க, அடக்குறாரு. பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவா. அதான் சொல்றாரு, தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட உமது சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக. ஆபிரகாமின் சந்ததிக்கு தான் இதெல்லாம் காமிக்கிறார். ஆபிரகாம் சந்ததியே உங்க வீட்டுக்குள்ளதான் இப்படி நடக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. கடைசியா மத்தேயு 10வது அதிகாரத்துக்கு எடுங்களேன். மத்தேயு 10வது அதிகாரம், அதில் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியத்தை கவனிங்க. மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. எப்படி இருக்கு பாருங்க, மத்தேயு 10:36. அதுக்கு முன்னால என்னதான் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்து 34ஆம் வசனத்திலிருந்து பார்த்தா, பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன். எப்படி எனில், அது எப்படி? மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் எதை உண்டாக்க வந்தேன்? ஆமா, தப்பா நினைக்க கூடாது. இதை நான் சொல்றேன், ஆவியின்படி நடக்கிற மாமியாருக்கு மாம்சத்தின்படி நடக்கிற மருமகள் சத்துருதான். ஆவியின்படி நடக்கிற தகப்பனுக்கு
மாம்சத்தின்படி நடக்கிற மகன் மகள் சத்துருதான். குமாரன் எதுக்காக வந்தார் பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட சத்துருக்கள் காமிச்சு கொடுக்கறது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் என்ன வைக்கார் பார்த்தீங்களா? மீகா சொன்ன வெளிப்பாடோட நிப்பாட்டல, அதுக்கப்புறம் மீகாவுக்கு கிடைக்கிற அதே வெளிப்பாடு இங்க வருது பாருங்க. 37ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 10:37 வாசிங்க. தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்லன்னு சொல்லிட்டு அடுத்து எங்க எதை தூக்க சொல்றாரு வாசிங்க. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இந்த சிலுவையை எடுக்க வைக்கிறதுக்கு தான் அவர் வந்தார் இந்த உலகத்துக்கு. வேற ஒன்று அதரியப்பட்டுறாங்க, ஐயோ பட்டயத்தை அனுப்ப வந்துட்டாருன்னு நினைச்சிடாதீங்க. இருக்கதான் செய்யும். நம்ம கோபப்படாமல் சாந்தமாக இருக்கும்போது நம்ம வீட்டில் உள்ளவங்க பயங்கர கோபக்காரங்க இருப்பாங்க, சாத்தானுக்கு இடம் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒரு நாள் அவங்களோட அந்த பகுதியில் ராசியாக முடியாது. நல்லா பேசலாம், வந்தீங்கன்னா சாப்பிட்டீங்களா வச்சு எல்லாம் கேட்கலாம். ஆனால் இந்த விஷயத்தில் அவங்க வேற நம்ம வேற தான், பகைக்க தான் செய்வாங்க. வேலை பார்க்குற இடத்துல உண்மையாக இருந்து பாருங்க, ஏமாத்துறவனால நீங்கள் கட்டாயம் பகைக்கப்படுவீங்க. நீங்கள் பொய் கையெழுத்து போடாமல் உண்மையை தான் பேசுகிறவங்கள இருந்து பாருங்க, பொய் கையெழுத்து போடுறவங்களால நீங்கள் பகைக்கப்படுவீங்களா மாட்டீங்களா? இதுதான் சிலுவை எடுக்கிற அனுபவம், சிலுவை எடுக்கிற அனுபவம். அதனால தான் பாருங்க, அடுத்து எதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா சத்துருக்களை காமிச்சு கொடுத்துட்டு, அதுக்கு அடுத்து என்ன காமிக்கிறார்? ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக இருக்காங்கன்னு காமிச்சு கொடுத்துட்டு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா நேசத்தை பற்றியும் சிலுவையை பற்றியும் பேசுகிறாரு. அவங்களெல்லாம் விட நீ என்ன நேசி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? சிலுவை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அன்பு நேசத்தை பற்றியும் சிலுவை பற்றியும் பேசுகிறாரு. நல்லதான் சொல்லேன், எதுக்கும் ஆயத்தமாக இருங்க. வீட்டிலேருந்தே தூரமாக போக வேண்டிய சொல்ல கூட வரும். விசுவாசத்துக்காக எல்லாத்தையும் சகிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. நீங்கள் ஒருவேளை நீங்கள் சத்தியத்தை உயர்த்தி பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாரம்பரிய சபைகளை விட்டு கூட நம்ம வெளியே போக வேண்டியது வந்துடும். இது உண்மை. நீங்கள் சத்தியத்தை உயர்த்தி பிடிச்சு பாருங்க, ரட்சிப்பை குறித்த விஷயத்திலேயோ ஞானஸ்தானத்தை குறித்த விஷயத்திலேயோ சத்தியத்தை உயர்த்தி பிடிச்சு பாருங்க, நீங்க வெளியே தான் போகணும். நீங்க இவன் என்னோட புதுசா சொல்றான் ரட்சிப்பு, இதுதான் ரட்சிப்புன்னு சொல்றான், இப்படிதான் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்றான், ஆளை வெளியே தள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லணும், வீட்டுக்குள்ளேயே பிரிவினை இருக்குன்னு சொல்லும் போது சபைக்குள்ள என்ன பிரிச்சு தள்ளினீங்கன்னா சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறேன். வரும், இதெல்லாம் வரும் பிரியமானவர்களே. தைரியம் கொண்டு கர்த்தருக்காக நிற்கக்கூடிய தாசர்கள் தேவை. கடந்த முறை உங்கள்கிட்ட அதான் சொன்னேன், எவ்வளவு பிரச்சனை வரட்டும், குடும்ப அட்டையே கிழிச்சு தூக்கி போடட்டும், சங்க கவரையே உனக்கு நீ கிடையாதுன்னு கிழிச்சு தூள் தூளா மூஞ்சில தூக்கி வீசினாலும் சரி, உன்னுடைய உருப்படி இல்லாத சத்தியத்துக்கு நான் எசஞ்சு போக மாட்டேன். தைரியமா நம்ம நிற்க வேண்டியது இருக்கு பிரியமானவர்களே. சாத்தானுடைய சமரசம் பண்ண வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, என்னிலும் அதிகமாய் நேசி, அவனிலும் அதிகமாய் நேசி, உன் சகோதரன் அதிகமாய் நேசி சொல்றாரு. அப்படி நேசிக்க நேசிக்க சிலுவை ராமா, அந்த சிலுவை எடுத்துக்கிட்டு வா, அதுக்கு தான் அந்த பூமிக்கு வந்தேன்னு சொல்றாரு. மீகா அதான் காமிச்சு கொடுக்காரு. சொல்லிட்டு மனுஷனுக்கு சத்துக்கள் வீட்டாருன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் என்ன சொல்றாரு அதை மட்டும் வாசிங்க. மீகா 7:7, மீகா 7:7 வாசிங்க. 7:7 மாத்திரம் வாசிங்க. நானோ என்றால் இதைத்தான் அங்க சொல்லி கொடுக்கிறாரு. மனுஷனுக்கு அவனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டாரு சொல்லிட்டு சொல்றாரு, அவர்கள் எல்லாரிலும் என்னில் நீ அதிகமா அன்பு செலுத்தணும். இதான் சொல்லி கொடுக்காரு. நானோ என்றால் சிநேகிதனை நோக்கி கொண்டு இல்லை, வழிகாட்டியை நோக்கி கொண்டுன்னு இல்லை. நான் சொல்ல எந்த நேரத்திலும் காலை வாரிடுவாங்க, எதுக்கு பேச வைக்காருன்னு தெரியாது. தயவு செய்து சொல்றேன், இன்னாரை நம்பி அன்னாரை நம்புன்னு ஒரு 10 லட்ச ரூபா கேட்டாங்க, யாருமே நம்ப முடியாது. 10 லட்சத்துக்கு பட்டையை போட்டு விட்டுருவாங்க. ஐயோ, வீட்டில் கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்களை மட்டும்தான் நம்ம நம்ப முடியும். கர்த்தருக்குள்ள உறுதியாக இருக்கிறவங்களை குறித்து தான். டுபாக்கூர்லாம் கிடையாது. இங்கே ஒன்று பேசி அங்கே ஒன்று பேசுகிற டுபாக்கூர் ஃபேக் அவங்கெல்லாம் கிடையாது.
அப்ப நானோ வென்றா, அந்த வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? நானோ வென்றா, கர்த்தரை நோக்கி கொண்டு வாசிக்கலாம், என் ரட்சிப்பின் தேவனுக்கு என்ன செய்வேன்? காத்திருப்பேன். வேற யாரும் இல்லை. நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருள்வார், என் சத்துரு எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அதனாலதான் அவருக்கு தெரிஞ்சிட்டு அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் ஐயா. இருக்கிற இடத்துல நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஆண்டு நமக்கு தந்திருக்கிற இந்த விலையேறப்பட்ட தருணத்தில் தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ற ஒரு அர்ப்பணிப்பை நாம் செய்து நாம் கடந்து செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். இருக்கிற இடத்தில் ஆண்டவரே, அவ்வளவு நெருக்கம், பாடு, அவைகளுக்கு மத்தியில் எங்களை திடப்படுத்துகிற வார்த்தையை நாங்கள் பார்க்கும்போது அதுக்கு பின்னால அதற்கு உள்ள மறைந்து கிடக்கிற ஒரு பொக்கிஷத்தை பார்க்கிறோம். எங்களுக்காக இந்த பூமியில் வெளிப்பட்ட கிறிஸ்து. பெத்லகேமே, எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, இஸ்ரவேலை ஆளுகிறவ உன்னிடத்திற்கு வருவா. அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. உன்னிடத்துக்கு வருவா. இயேசுவன்னு சொன்னா எதுக்காக வந்தேன் தெரியுமா? அதைத்தான் இங்க மீகாவும் காமிச்சு கொடுக்கிறாரு. மீகாவின் காலத்திலே ஜனங்களை நீர் எச்சரித்த வண்ணமாகவே இன்னைக்கும் நாங்கள் எச்சரிக்கப்பட இருக்கிறோம். அவ்வளவு மோசமான உலகம், அக்கிரம மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. மத்திய 24வது அதிகாரத்தில், தகப்பனே நீ அக்கிரம மிகுதியாயிட்டு பணாசை பொருளாசை கொண்ட மனிதர்களால நீ குடும்பங்கள் அன்பு தணிந்து போயிடுச்சு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு கொடிய அன்பு தாழ்ச்சியான இந்த சமுதாயத்தில் இந்த சிலுவை எடுத்துக்கொண்டு பயணிக்க எங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறீரு. அதற்கு இந்த மீகா தீர்க்கதரிசன புத்தகத்தின் வார்த்தைகள் மூலமாய் எங்களோடு கூட இடைப்பட்டு இருக்கிறீரு. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனுஷனுடைய சத்துருக்கள் வீட்டார் என்று சொன்னதனுடைய நோக்கம் என்ன? நாங்கள் உம்மையே நேசித்து உம்முடைய சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்ற வேண்டும். இந்த உலகத்தை அல்லப்பா, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்ததெல்லாம் போதும், பாரம்பரியங்கள் அல்ல. உம்மையே நேசித்து உம்முடைய சிலுவை அனுதினம் எடுத்துக்கொண்டு பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாங்க. அதுதானே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நீர் வெளிப்படுத்தப்பட்டீர் என்று மீகா மூலமா வெளிப்படுத்தி காண்பிக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இனி என்ன நடந்தாலும் தைரியமா இருப்போம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை தந்துட்டீங்களே ஆண்டவரே. கிருபையினால் இந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நீர் வெளிப்பட்டு விட்டீர் ஆண்டவரே. எப்பேற்பட்ட சூழல் வந்தாலும் சரி, மருமகள் எதிர்த்து வந்தாலும் சரி, மாமியார் விரோதமா இருந்தாலும் சரி, மகன், தகப்பன், தாய் யார் எதிர்த்து வந்தாலும் சரி, விரோதமா இருந்தாலும் சரி, உண்மையை நேசித்து இந்த சிலுவை பெற்ற உபதேசத்தில் தொடர்ந்து நிலை நிற்க வேண்டும் என்று மீகா தீர்க்கதரிசன புத்தகத்தின் மூலம் எங்களுக்கு வலியுறுத்தி காண்பித்த எல்லா சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்டுவிட்டு அப்படியே கடந்து போகாமல் எங்கள் வாழ்க்கையில் இதை அபியாசப்படுத்த கிருபைதாங்க. நிலைமை எவ்வளவு, குடும்பத்துக்குள்ள எவ்வளவு மோசமான நிலைமை இருக்கு, அதை காமிச்சு கொடுத்ததோடு மட்டும் இல்ல, கிருபையும் சத்தியமும் உனக்குள்ள இருக்குமே ஆனால் இவைகள் எல்லாம் நீ கடந்து வர முடியும். இப்படிப்பட்ட பொல்லாத மருமகள், பொல்லாத மாமியார், பொல்லாத தகப்பன், தாய், பொல்லாத உலகம், அதுக்கு மத்தியில் நாங்க வாழணும் அப்படின்னா கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர் எங்களுக்குள்ள வெளிப்படுத்தப்பட வேண்டுங்கிற உயர்தரமான சத்தியத்தை காமிச்சு கொடுத்திருக்கிறீரு. நாங்க நன்றி உள்ளவர்களா இருக்கணும்பா. அதற்கு யாவரும் இந்த சத்தியத்தில் நிலை கொண்டு இருக்கட்டும் ஆண்டவரே. இது உண்மையாவே இதுக்காக தான் காண்பிக்கப்பட்டிருக்க ஆண்டவரே.
நீங்க வெளிப்படுத்தப்பட்டாதான் எல்லா கர்மமும் அடங்கும். அநேகர் சிலுவை பற்றி உபதேசத்தை உதாசீனப்படுத்துறாங்களே, நாங்க உதாசீனப்படுத்திடக்கூடாதுப்பா. சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது. இந்த தேவபலன்ல நாங்கள் ஒவ்வொரு நாளும் சிலுவையை சுமந்து கொண்டு எங்களுடைய பழைய மனுஷன், பழைய வாழ்க்கை கிறிஸ்துவுடனே சிலுவையிலே மாண்டு விட்டது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிற இந்த உயர்தரமான சத்தியத்திலே நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும். உங்க பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.